வணக்கம். ரமா கோவிந்த் பிளாக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு உடல் நலம் காக்கும் முருகன் ஆலயங்கள் மற்றும் முருகப்பெருமான். இப்போ முருகப்பெருமான் வழிபாடு சங்க காலம் முதலாகவே இருந்துட்டுருக்கு. அதுக்கு ஆதாரமாக பண்டைய தமிழர்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் நல்ல பல நலன்கள் இருக்கும்படியே செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் முருகன் கோவிலை பெரும்பாலும் மலைகளில் கற்களால் அமைக்கப்பட்ட கோயிலாகவே செஞ்சுருக்காங்க. அதை எடுத்து அது எதற்காக அவ்வாறு கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அறிவியல் ரீதியாக கற்கள் குகைகள் சூழ்ந்த இடமானது எத்தகைய கொடிய தொற்று நோய்களும் நெருங்காமல் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால தான் மன்னர்கள் காலத்தில் கற்களால் கோயில்கள் கட்டப்பட்டிருந்தது. குன்றிக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப மலை மேலேயே முருகன் கோவில்கள் கட்டப்பட்டன. மலை மேல் இருக்கும் கோவில்களுக்கு செல்லும்போது இயல்பாகவே நுரையீரல் நன்கு செயல்படுவதோடு சுத்தமான தூய்மையான காற்றை சுவாசிப்பதால் உடல் நலத்திற்கு அது பெரும் ஆரோக்கியமாக இருக்க துணை புரியுது. இவ்வாறு மலை மீது இருக்கும் கோவில்களுக்கு செல்வதால் உடலில் இருக்கும் கழிவுகள் அனைத்தும் வியர்வையாக வெளியேறி உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கால்களுக்கு நல்ல வலுவை கொடுத்து உடலையும் உறுதியாகுது. உடல் நலம் இத்தகைய காரணத்தினால தான் ஆண்டிற்கு ஒரு முறையாவது நேர்த்திக்கடன் என்ற பேரில் மலை மேல் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கும்படி முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதையொட்டி முருகனை வேண்டினால் உடல் நலம் பெறலாம் என்பதை ஞானிகளும் மகான்களும் கூறியிருக்காங்க. இதுக்கு உதாரணமாக சுனாமி பேரிடர் காலத்தில் கடற்கரையோரம் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் அருகே கூட சுனாமி எட்டி பார்க்காதது குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் அருகில் இருக்கும் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி கடற்கரை பகுதிகளை சேதப்படுத்தியது கவனிக்கத்தக்கது. முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணியாருமே, வாழ்க்கை முற்றிலுமே நலம் பெற்று இனிதுர நத்த இன்பம் சேருமே. முருகப்பெருமான வேண்டி வணங்குறவங்களுக்கு உடல் நலம் மட்டும் இல்லாமல் நல்ல மன வாழ்க்கையும் குழந்தை பேறு போன்றவைகளும் கிடைக்கும். சங்க காலம் முதல் இன்று வரையும் பெண்கள் தங்கள் மனதிற்கினியவனே தங்கள் வாழ்க்கை துணையாக வரவேண்டும் என்று முருகனை வேண்டி வழிபட்டதை பரிபாடலில் கூறப்பட்டிருப்பதையும் காணலாம். பிணிமுகம் உளப்பட பிறவும் ஏந்தி அறுவரை சேரா தொழுனர் கனவின் தொட்டது கை பிழையாகாது நனவின் சேப்ப நின்னனி புனல் வையை வருபுணல் அன்கை என வரம் கொள்வோரும். அதுபோல திருமணம் நடைபெற்று நீண்ட நாட்களாக குழந்தை பேறு கிடைக்க பெறாதவர்கள் குழந்தை பேறு வேண்டி முருகப்பெருமானை வணங்குவது இன்னொரு பாடலையும் பார்க்கலாம். அருகோணம் என்பது சிவசக்தி சேர்க்கையை குறிப்பதால் முருகப்பெருமானை மக்கட்செல்வத்தை அளிக்கும் வளமையின் அடையாளமாகவும் சொல்கிறாங்க. வள்ளி மணாளனாக காட்சி தரும் மால் மருமகனாகிய தமிழ் கடவுளான அழகு முருகன் தன்னை வணங்குபவர்கள் அனைவருக்கும் வேண்டியதை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறான். முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. நன்றி.